இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் நம்மை உருவாக்கினார். கர்த்தர் நம்ம ஒரு நோக்கத்துக்காக இந்த உலகத்தில் கொண்டு வைத்தார். அந்த நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ளும் வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனை தான். நாங்கள் அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? நோக்கத்தை புரிந்து கொள்வதுன்னா போய் கர்த்தர்கிட்ட போய் கேட்கணும். கர்த்தாவே, என்னை குறித்து தானே உமது நோக்கத்தை எனக்கு வெளிப்படுத்தி காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. கேட்கும்போது அவர் அதுக்கு பதில் சொல்வார். இப்படி தான் நான் உன்னை கொண்டு போகணுன்னு விரும்புகிறேன். ஜென்ரலாக பைபிளில் போட்டிருக்கோம். ஸ்பெசிஃபிக்காக போகும்போது எவ்வளோ படிக்கும். இப்போ சில பேர் கிடைக்கணும், இன்ஜினியரிங் படிக்கணுமா, இது படிக்கணுமா, அது படிக்கணுமா? இல்லை, அதெல்லாம் உங்ககிட்ட தான் வச்சுருக்காரு, உனக்குள்ளே தான் வச்சுருக்காரு. அதுதான் உன்னை உள்ளே வச்சு தான் வச்சு தச்சிருக்காரு. நீ அதை வெளியே கொண்டாடலாம். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டினா ஆவியானவர் உனக்கு அதை வெளிப்படுத்துவார், என்ன உங்கள்கிட்ட வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு. ஒன்ஸ் யூ பிரிங் இட் அவுட், then you can be very successful.